பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் இலா ஆகிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவெல்லாம் அருளும் நிகழெல்லாம் அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்து பரிசிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அவனின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி என்னும் சமாதானம் அடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஜகாத். ஏனென்றால் இது ஏழைகளின் வரி என்பதாக தமிழில் சொல்வதாக இருந்தால் ஏழைகளின் வரி என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பணக்காரர்களிடத்தில் பணம் சுற்றாமல் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே ஒரு இணைப்பாக ஏற்பட வேண்டும். அத்தகைய ஒரு இணைப்பு பாலம் தான் ஜகாத் என்று சொல்லக்கூடியது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அல்மறையில் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், கைலா யகூனு தூலத்துன் பைனல் அக்னியாஇ மின்கும். உங்களில் செல்வந்தர்களுக்கு மத்தியில் பணம் சுற்றாமல் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப யாருக்கு செல்வந்தர்களுக்கு மட்டுமே சுத்தாம மேலும் எப்படி ஆக வேண்டும்? ஏழைகளுக்கும் அது போய் சேர வேண்டும். அந்த பணம் ஏழைகளின் பக்கத்திலும் அது சேர வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. அது எப்படின்னா முழுக்க முழுக்க பணக்காரர்களுக்கு அது சாதகமாக இருக்கக்கூடியது. பணம் யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களை மட்டும் நான் அவர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள். அதாவது பொருளாதார பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டியின் மூலம் பணம் பன்மடங்கு உயர்த்துவது ஏழைகளுக்கும் பணக்காரருக்கும் மத்தியில் நீண்ட ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால் அது அமெரிக்காவாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் அதை டாலரின் மதிப்பில் அதில் முதலீடு செய்கின்றார்கள். துபாய், சவுதி போன்ற இடங்களில். அதனால்தான் அந்த இடங்கள் எல்லாம் எப்படி ஆகிவிட்டது? இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரக்கூடிய இடங்களை பயன்படுத்துவதற்காக வேண்டி கில்டன் டவர் என்று சொல்கின்றோமே. மக்காவில் இன்னைக்கு போகக்கூடிய சொல்லக்கூடியவங்க எல்லாம் பேருமே ஹாஜியர் எல்லாம் சொல்லுவாங்க. ஹாஜியர் அழைத்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஹஜ் கமிட்டியர் எல்லாம் கில்டன் டவர்ல உங்களுக்கு காபாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கில்டன் டவரில் தங்க வைக்கப்படும், சொகுசான முறையில் தங்க வைக்கப்படும் என்பதாக சொல்வார்கள். இந்த கில்டன் டவர் யாருடையது? இதனுடைய பொருளாதாரம் எப்படி வரப்பட்டது? இது போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளே ஏற்படுத்தி பார்த்தால் இவர்கள் இந்த பொருளாதாரத்தை அவர்கள் ஈட்டப்பட்டு வரிகள் எனக்கூடியதன் பேரிலும் இவர்கள் வட்டிகள் எனக்கூடிய பெயர்களிலும் இண்டஸ்ட்ரி எனக்கூடிய பெயர்களிலும் பன்மடங்கு வசூலிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அமெரிக்காவுடைய அந்த சிஸ்டமேட்டிக். அப்ப பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டிருக்கலாம். இன்று இந்தியாவில் எடுத்தனால் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏறத்தாழ இன்று பல்லாயிரம் கோடிகள்
வராக்கடன்களாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் அது யாருடையது? ஏழை விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றதா, அல்லது கல்வி கடனாக வாங்கப்பட்ட கல்வியாளர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றதா? அருமைக்குரிய சகோதரர்களே, இல்லை. பொதுவாக அவருடைய கடன்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ஏறத்தாழ 14 நிறுவனங்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது அனைத்துமே 2 நிறுவனத்திற்கு சொந்தமான ஒன்று. அவர்கள் மட்டும்தான் வளர வேண்டும் என்பதற்காக அவன் செய்து கொண்டிருக்கக்கூடியது. இது ஒரு பக்கம் இருக்க, இதே கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம். அவர்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்கும்? ஏழையும் பணக்காரனும் சமமாக ஆக வேண்டும். அப்ப ஏழைகள் என்பவர்களே இருக்கக்கூடாது, எல்லோர்களும் ஒரே போன்று இருக்க வேண்டும். அவர்களுடைய உண்மையான ஒரு கொள்கை கோட்பாடு என்னவென்றால் பணம்ங்கிறதே கிடையாதுங்க. கம்யூனிஸ்டுடைய கொள்கை என்பது பணம் என்பது கிடையாது. பண்டமாற்று முறைகள் தான் அவர்களிடத்தில் இருக்கும். நீ வேலை செஞ்சியா, வேலை செஞ்சதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. இவனுக்கு ஏதாச்சும் வேணுமா, உன்னிடம் நெல் இருந்தால் நீ அதை கொடுத்து அரிசி வாங்கிக் கொள்ளலாம், பருப்பு வாங்கிக் கொள்ளலாம். இப்படி பண்டமாற்று முறைகள் என்று சொல்வார்கள் இதற்கு. இது கம்யூனிசத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தம். அப்பொழுது ஏழைகள் என்பவர்களும் இருக்க மாட்டார்கள், பணக்காரர் என்பவர்களும் கிடையாது, எல்லோரும் ஒரே சமம் என்பதாக சொல்லக்கூடியது. இதற்கு இரண்டிற்கு மாற்றமாக சொல்லக்கூடியதுதான் இஸ்லாம். இதற்கு இரண்டிற்கு மத்தியில் இருக்கக்கூடியதுதான் இஸ்லாம். இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது ஜக்காத் என்ற கடிவாளத்தின் மூலியமாக ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நீண்ட இடைவெளியும் வந்து விடாமல், அவங்களுக்குள்ள நீண்ட இடைவெளி வந்துடக்கூடாது, இருவரும் சமமாகவும் ஆகிவிட முடியாது. மாறாக பணக்காரர்கள் சம்பாதித்து பணத்தின் மூலியமாக ஒரு பங்குகளை ஏழைகளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். இன்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது வஃபி அம்வாலிக்கும் ஹக்கல் லிஸாயிலி வல் மஹ்ரூம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். செல்வங்களிலிருந்து ஏழைகளுக்கு பங்கு என்கின்றது இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அப்ப ஏழைகளுடைய பங்குகளை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது உங்களுடைய ஒட்டுமொத்த பொருள்களையும் அழித்து விடும். நம்ம அதை வழங்கணும். கொடுக்க சொல்றது எவங்க? அல்லாஹ் தானா. நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு கொடுங்க, நீ 50 ரூபாய் எடுத்துக்கணும் அல்லாஹ் சொல்றானா? இல்ல. 75% அல்லது 50% அல்லது 25% இல்லவே இல்லை. அல்லாஹ் மாறாக சொல்லக்கூடியது 2.5%. 100க்கு 2 ரூபாய் 50 காசு கொடுத்தா போதும். அல்லாஹ் தஆலா தொழுகையை எங்கெல்லாம் சொல்கின்றானோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜகாத்தை வலியுறுத்தி தன்னுடைய குர்ஆனில் திருக்குர்ஆனில் 32 இடங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத்த என்பதாக அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்கின்றான். ஏன் இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றான்? ஒருவன் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் முஷ்ரிக்காக ஆகிவிடுகின்றான். அது நம்ம நல்லா வழங்கணும். இன்னைக்கு தொழுகுங்கிறது அசால்ட்டா உண்டாக நினைக்கணும். தொழுகையை ஒரு மனிதன் விடுகின்றான், அவன் காபிராக நிராகரிக்கக்கூடியவனாக மாறி விடுகின்றான். ஏன்? தொழுகை எல்லா சூழ்நிலைகளும் தொழுவதற்கு மார்க்கம் இடம் கொடுத்திருக்கின்றது. அவன் நின்று தொழுகலாம், அமர்ந்து தொழுகலாம், படுத்து தொழுகலாம், எதுவுமே அவனால் கையசைக்க முடியவில்லையா, இவன் கண் ஜாடைகள் மூலியமாக இவன் தொழலாம். அப்படியானால் இதற்குரிய சுத்தங்கள் இவன் தண்ணீரால் சுத்தம் செய்யலாம், மண்ணினால் சுத்தம் செய்யலாம், எதுவும் முடியவில்லையா, இவன் தன்னுடைய உள்ளத்தினால் எண்ணினால் போதும் சுத்தம் செய்வதை. எதுவுமே முடியல, கைகள்லாம் அவனுக்கு அசைக்க முடியல, எதுவுமே முடியல, அடுத்தவனால ஒன்னும் செஞ்சு கொடுக்க முடியாது, தண்ணீர் பட்டால் கூட இவனுக்கு எது ஆகிரும் அப்படின்னா இவன் உணர்ச்சியோடு ஒரு சிந்தனைகளை இவன் ஓட்டிக்கொண்டு அதற்கு பின்னால் இவன் தொழுகை சிந்தனைகளை ஓட்டினால் போதும். இதுவும் இல்ல, கோமா ஸ்டேஜுக்கு போனவனுக்கு தான் தொழுகை இல்லை, பைத்தியம் முடிச்சவனுக்கு தொழுகை இல்லை.
அதே சமயத்தில் யாருக்கு இல்லை? அடுத்து சிறியவர்களுக்கு தொழுகை இல்லை. இந்த இடங்களில் நீங்கள் எதுவாக இருக்கின்றீர்கள்? அடுத்து எப்பொழுது மையத்துக்கு தொழுகை இல்லை? தொழாத இடங்கள் எது அப்படின்னா கபிர்ஸ்தான் ஒண்ணுதான். குடிக்குள்ள போனா தான் தொழுகிறது இல்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இல்லங்களை கபிர்ஸ்தானாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நீங்கள் தொழுகுங்கள், திலாவத் செய்யுங்கள் என்பதாக வலியுறுத்தக்கூடியது. அதே போல அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், இந்த தொழுகையை எவ்வாறெல்லாம் இப்படி சொல்லப்படுகின்றதோ அதே போன்று முஷ்ரிக்கீன்களுக்கு நாசக்கேடு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லதீன அவர்கள் எப்படியா கொண்டவர்கள்? லா யுஅதூன ஸகாத, அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் ஜகாத்த, அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பில் ஆகிரதி, மறுமை நாளிலும் அவர்கள் காபிரூன், நிராகரிப்பாளர்களாக அவர்கள் வருகின்றார்கள். மறுமை நாளில் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றனர். அப்படியான ஜகாத் என்பதும் நாம் கண்டிப்பாக கொடுத்து தீர வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிடக்கூடியது, யார் கொடுக்க மாட்டாங்க? ஒரு முஸ்லிம் கொடுக்க மாட்டான், அல்லது முனாஃபிக் கொடுக்க மாட்டான். இங்கு முஸ்லிமுக்கு ஜகாத் தர மாட்டான் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான். ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில் எப்படி ஜகாத் கொடுக்காமல் ஒரு மனிதன் இருந்தான். அதுக்கு நாம் ஜகாத் கொடுத்து விட்டால் ஏழைகள் எதிரிகள் ஆகாமல் இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஒண்ணு, ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது நீங்க ஜகாத்து கொடுங்க. ஏன் அப்படின்னா அது ஏழைகள் எதிரிகள் ஆகாமல் இருக்கலாம். எப்படி எதிரிகளா ஆகிறது? கொடுக்காமல் இருந்தா எப்படி எதிரிகள் ஆகிறோம்? கண்டிசி வைக்காமல் இவன் கண்டிசி வைக்கலாம், அல்லது ஏக்கத்துடன் பார்க்கலாம். இந்த டயத்துல எனக்கு கிடைக்கூடியது கிடைக்கலையே, இவங்க எல்லாம் இவ்வளவு செல்வந்தல்லா இருக்காங்க, ஏதோ எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா இன்னைக்கு போய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி ஏதோ ஒண்ணு நான் வச்சிருந்த கஞ்சியாச்சும் வச்சு குடிச்சிருப்பேனே அப்படின்னு அவன் ஏங்குவான் தெரியுமா? இந்த ஏக்கம் இல்லாமல் இருக்கும். இவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு அந்த கண்டிஷ்டிகள் இருக்கின்றது. இது படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஜகாத் கொடுக்காமல் நம்முடைய பணம் கொடுப்பதன் காரணமாக ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கிறான், அதன் மூலமாக தன்னுடைய பணம் குறைந்து போக அப்படின்னு நினைக்கிறான். வட்டிக்கு கொடுக்கிறோம், அதன் மூலியமாக பணம் ஏறிக்கொண்டு செல்லும் என்பதாக நினைக்கின்றான். ஆனால் அப்படி அல்ல, உண்மை அவ்வாறு இல்லை. மாறாக இவன் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய சமயங்களில் இவனுடைய பணங்களுடைய மதிப்புகள், இவனுடைய பணங்களுடைய பாதுகாப்புகள் ஏறிக்கொண்டே செல்கின்றது. வட்டியின் மூலியமாக அவனுடைய பணங்கள் எல்லாம் அரித்துக் கொண்டே செல்கின்றது. நீங்கள் பொருளாதாரம் பெருகும் என்று எண்ணி வட்டி கொடுத்தால் அது இறைவனிடத்தில் பெருகாது அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் இறைவன் திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் ஜகாத் கொடுத்தால் இறைவன் அதை பன்மடங்காக உங்களுக்கு ஆக்குவான் என்பதாக வல்லல்லாஹு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். குனு மின் அம்வாலிக்கும் ஸதகத்தன் துத்தஹிருக்கும் வ துஸக்கீஹிம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபியே நாயகமே, நீங்கள் அவர்களுடைய பொருள்களில் இருந்து ஜகாத்தை வசூலியுங்கள், அது அவர்களுடைய பொருளையும் சுத்தப்படுத்தும், இன்னும் அவர்களுடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்தும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எப்படிங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துது? அது நம்ம நினைக்கிறோம்ல, உள்ளத்தை எப்படி இது தூய்மைப்படுத்துகின்றது, பொருள்களை தூய்மைப்படுத்துகின்றது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதை கொடுப்பதன் காரணமாக அந்த பொருள்கள் தூய்மை அடைகின்றது என்பதாக சொல்கின்றார் என்றால் சரி, உள்ளங்கள் எப்படி தூய்மையாகின்றது? தலைமுடிகள் எப்படி நமக்கு அதிகமாகிவிட்டால் வெட்டுவது நமக்கு அழகோ சுத்தமாகுமோ? நாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முற்களை கழிவதன் மூலியமாக, இது போன்ற செயல்களின் மூலியமாக எப்படி அது சுத்தமாக ஆகின்றதோ, உங்களுடைய பொருள்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய சமயங்களில் தான் அது
சுத்தமாக ஆகின்றது ஜகாத் கொடுக்கும் பொழுது. இரண்டாவது, இவனுடைய உள்ளங்கள் இருக்கின்றதே, கொடுக்கக்கூடிய சமயங்களில், இடத்தில் எடுக்கக்கூடிய சமயங்களில் அதை எடுத்து கொடுக்கின்றான் என்று அல்லவா, சந்தோஷத்துடன் கொடுக்கின்றான் அல்லவா, அப்பொழுது இவனுடைய ஈமான் பன்மடங்கு அதிகமாக ஆகின்றது, இவனுடைய உள்ளம் சுத்தமாக ஆகின்றது. அதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு தெரிய வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கின்றான் என்பதற்காக வேண்டி எண்ணி இவன் கொடுக்கக்கூடிய சமயங்களில் அவனுடைய உள்ளங்கள் தூய்மை பெற்றுக் கொண்டே செல்கின்றது. அவனுடைய உள்ளங்கள் பன்மடங்கு உயிரோட்டம் உள்ளதாக ஆகின்றது. உயிர் வாழும் போதெல்லாம் தொழுவதற்கும் ஜகாத் கொடுப்பதற்கும் இறைவன் எனக்கு வசியத்து செய்திருக்கின்றான் என்று நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முன்னுள்ள கௌமுக்கும் அல்லாஹ் தஆலா அதை கடமையாக்கி இருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதை அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவரை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது சொல்கின்றான், வகான யஅமுரு அஹ்லுஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தன்னுடைய குடும்பத்தார்களையும் தொழுகுமாறு தொழுகச் சொல்லுங்கள் என்பதாகவும், அதே போன்று ஜகாத்தை கொடுக்க சொல்லுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்துடைய பொருள்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை சேமித்து வைத்துக் கொண்டு ஜகாத்து கொடுக்காமல் ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், இவர்கள் யார் தங்கம் வெள்ளிக்கு ஜகாத்து கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நெற்றிகளிலும் இன்னும் அவர்களுடைய விழா புறங்களிலும் இதைய பொருள்களை சூடாக்கி தடவப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த நாளை மறுமை நாளுகளில் இதை இவனுடைய சேர்த்து வைத்திருக்கின்றானே, வெள்ளிகளை சேர்த்து வைத்திருக்கின்றான், தங்கங்களை சேர்த்து வைத்திருக்கின்றான், இதை இவன் சேர்த்து வைத்துக் கொண்டு பெருமை காட்டிக் கொண்டிருக்கின்றானே, என்ற 100 பவுன் வெள்ளி இருக்குங்க, 100 பவுன் தங்கம் இருக்குது, 1.5 கிலோ வெள்ளி இருக்குது அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருக்கின்றானே, ஆனால் அவனுடைய அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு உருக்கப்பட்டு அவனுடைய விழாப்புறங்களில் நாளை ஊட்டப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஜகாத் தர மறுத்தால் மழை நின்றுவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா قال نبينا صلى الله عليه وسلم لم يمتع الزكاة أموالهم என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், அல் மத்ரும் மினல் ஸமாஇ, வானத்தில் இருந்து மழைகள் பொழியாது. தன்னுடைய பொருளாதாரத்திற்கு ஜகாத் கொடுக்க மறுப்பார்களோ, எப்பொழுது மறுப்பார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய மழையுடைய அந்த ரஹமத் என்பது வராது. ஒரு வருடம் வரை அந்த பொருள் அவனத்தில் அழியாமல் இருந்தால் அந்த ஒரு வருடம் முடிந்தவுடன் அதற்குரிய ஜகாத்தை அவன் கொடுக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, கொடுக்காமல் இருப்பவர்களை அந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒப்பந்தம், அவர்கள் முனாஃபிக்குகள் சிலர் இறைவனிடத்தில் ஒப்பந்தம் செய்வார்கள், இறைவன் எங்களுக்கு அவனுடைய செல்வத்தை கொடுத்தால் தர்மம் செய்வோம் என்பதாக அவர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள், நல்லவர்களாக ஆகுவோம் என்றும் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். ஆனால் இறைவன் அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து விட்டால் கஞ்சத்தனத்தை காட்டுவார்கள். நபி அவர்களின் மறைவுக்கு பின் முதல் குழப்பம் ஏற்பட்டது ஜகாத் கொடுப்பதற்கு தரமாட்டேன் என்று மறுத்ததுதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ഖിലാഫத்துடைய சமயங்கள்ல மறுக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நபியை பார்த்து மட்டும் சொல்ல, خذ من أموالهم صدقة, நீங்கள் அவர்களுடைய பொருள்கள் இருந்து நீங்க என்ன செய்யுங்க, கைப்பற்றுங்க, ஜகாத்தை கைப்பற்றுங்கன்னு சொன்னது அல்லாஹ் எல்லாருக்கும் தான் சொன்னா. அதனால நான் இந்த ஜகாத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி செல்கின்றேன். என் கூட யார் வராட்டியும் சரி, நான் தன்னந்தனியாக நின்று போரிட்டு அவர்களிடத்தில் நான் ஜகாத்தை வசூல் பண்ணுவேன் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் மாவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்தை வாங்கி அங்குள்ள ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக உத்தரவிட்டார்கள். அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. முதல்ல
மூணுல ஒரு பங்கு கொடுத்தாங்க, இரண்டாவது இரண்டில் ஒரு பங்கு கொடுத்தார்கள், மூன்றாவது முழுமையாக கொடுத்தார்கள். ஏன்னா அங்க வாங்குறதுக்கு ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்ல, எல்லா பேரும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய கடமையானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் சொல்கின்றார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இங்கேயும் யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னா. உண்மையில் ஜகாத்தை சரியான முறைகளில் கொடுக்கப்பட்டால் வாங்குவதற்கு ஆள்கள் இருக்காது. எல்லோரும் ஜகாத்து கொடுப்பதற்கு வந்து விடுவார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருவரை கவர்னராக அனுப்பும்போது பைத்துல் மால் பணம் தேங்கியவுடன் முஸ்லிம் ஏழைகளுக்கு கடன் உதவி செய்யுங்கள் அல்லது காபிர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றும் உத்தரவிட்டார்கள். அப்ப அந்த அளவுக்கு தேங்கி இருக்கு, முஸ்லிம்கள் வாங்குறதுக்கே இல்ல, அவர்கள் எல்லாம் அதை கடன் தேவையே இல்லாமல் இருக்காங்க, எல்லாத்தையும் பூர்த்தி ஆகிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாகும். ஏன் இஸ்லாம் தன்னுடன் சுருக்கிக் கொள்ளவில்லை, பறந்து விரிந்த அனைவர்களுக்கும் உரியதாக காட்டுகின்றது. யாராருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும்? ஏழைகள், யத்தீம்கள், அனாதைகள், வழிப்போக்கர்கள், எதை போன்று ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சிறைவாசிகள். அடுத்தபடியாக சொல்கின்றார்கள், யார் இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த ஜகாத்தை கொடுக்கக்கூடியதற்கு இத்தனை நபர்களுக்கு, இந்த 8 நபர்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். எந்த அளவிற்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து, பொருள்களில் இருந்து 102.5% $2.50 தர வேண்டும். அதே சமயத்தில் ஒரு மனிதன் ஆடு வைத்திருக்கின்றான் என்றால் அவனுடைய ஆடில் 40 ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். அதே போல அதிகமாக இருக்குது, இது எப்படி வரும் அப்படின்னா கடைசியில 120க்கு 2 ஆடு, 200க்கு 300 ஆடு, அதே சமயத்துல 100க்கு ஒரு ஆடு விதமாக அவர்கள் அங்கே ஜகாத் கொடுக்கணும். அதே தங்கமாக இருக்குது 87.5 கிராம், இவர்களிடத்தில் தங்கம் இருந்தால் இதற்கு ஜகாத் அவங்க கொடுக்கணும். வெள்ளியாக இருந்தால் 61.5 கிராம், இவர்களிடத்தில் வெள்ளிகள் இருந்தால் இவர்கள் அதற்குரிய ஜகாத் கொடுக்கணும். அதே போன்ற ஒரு விவசாய பூமியராக இருக்குது, அது வானம் பார்த்த பூமியாக இருக்கு அப்படின்னா 10ல் ஒரு பங்கு இவர்கள் ஜகாத் கொடுக்கணும். தானாக கிணத்தில் கிணறு தோண்டி பாய்ச்சினால், கிணறு தோண்டி பாய்ச்சினாங்க அல்லது பம்ப் செட் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் 20ல் ஒரு பங்கு ஜகாத் கொடுக்கணும். முழுக்க முழுக்க தன்னுடைய உழைப்பு, எல்லாமே தன்னுடைய உழைப்பு அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு? பம்பு செட் வச்சு அடிக்கல, மோட்டர் வச்சு அடிக்கல, மாறாக இவரே ஏறு வெட்டி உழுது அடிக்கின்றார், தண்ணி ஏற்றம் இறைக்கின்றார். முழுக்க முழுக்க இவருடைய உழைப்பினால் ஏற்படுகின்றது. இப்படியா கொண்ட உழைப்பினால் ஏற்பட்டால் இவன் 40ல் ஒரு பங்கு அதில் ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. இது நாம் அறுவடை செய்யும் கனிகள், பயிர்களுக்கு ஜகாத் கொடுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். குலூ மின் ஸமரதி இதா அஃமர வஆது ஹக்கஹு யௌம ஸஹாதிஹி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய எல்லா கனிவர்க்கங்களுக்கும் எல்லா விஷயத்திற்கும் ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி சொல்கின்றான். ஜகாத் கொடுக்கவில்லை என்றால் நாம் இஸ்லாத்தில் இருந்தே நாம் முனாஃபிகீன்களாகவோ அல்லது முஷ்ரிக்கீன்களாக மாறிவிடுகின்றோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அதை விளங்காமல் இருந்த ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு மறுத்தால் இருக்கலாம், ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, அவர் வாங்காதீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு? ஒரு ஈவமாப்பு, என்னுடைய சம்பாத்தியத்துல வந்ததுங்க, நான் உழைச்சு வாங்கினீங்க, நான் சம்பாதிச்சீங்க, இதுக்கு நான் ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னு அவர் பெருமை பாராட்டி சொன்னார். அவரிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டார்கள், தருவதற்கு மறுத்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவரிடத்தில் வாங்காதீர்கள், விட்டு விடுங்கள் என்பதாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார், நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. ரசூலுல்லாஹி வாங்காத, நான் வாங்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது அவங்க வாங்காத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாங்காத அந்த ஜகாத்தை நான் வாங்க மாட்டேன் என்பதாக மறுத்தார்கள். அவருடைய நிலைமை எந்த அளவிற்கு மாறியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாத்திற்கு முரண்பான முறைகளில் போகக்கூடிய அளவிற்கு ஆகிவிட்டது. அல்லாஹ் ரசூலின் இடத்தினுடைய ஒரு பத்வாவிற்குரிய ஆளான நபராக மாறிவிட்டார்கள்.
அல்லாஹு தஆலா அம்பியாக்கு இந்த தன்மையில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்தார் புரிவானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.